ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு வந்திருக்கிறதுனால இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் ஆகிறது தான் வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டட் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் அந்த பொண்ணு. அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித். அதை விட பழகுறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவாங்க. பேசுகிற டோன் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவரும் அந்த அம்மா சில்க் ஸ்மித்தாவோட ஷூட்டிங்னாலே ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க. எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சில்க் ஸ்மித்தானா அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கும். பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் எ வெரி 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 ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் பழகிட்டு இருந்தாங்க. செட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வி லாஸ்ட் எ கிரேட் சோல். எங்களுக்கெல்லாம் அந்த சோல் மிஸ் பண்ணதில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ சோக பாட்டுனாலே மோகன் சாரோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. மோகனுக்கு பிடிச்ச சோக பாட்டுனா எதை ரிலேட் பண்ணுவீங்க? நான் இது பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது, கேட்குறவங்களுக்கு கேட்பேன் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அந்த பாட்டு தான் நான் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் லைக் 5 ஃபிங்கர் மாதிரி, ஃபிங்கர்ஸ் எப்படிங்கிற மாதிரி தான். எல்லா பாடல்களும் அவ்வளோ நல்லா இருக்குது. அது சுச்சுவேஷனுக்கு வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும்போது இந்த பாட்டு தான் பெஸ்ட்டு, அந்த பாட்டு தான் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சொல்லணும்னா ஒரு மெலோடி சாங் எதுன்னா, நான் இன்னைக்கு சொல்கிறது மகளே என் மகளே தான் சாங் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு அது புதுசாக எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு, மக்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அதனால அந்த பாட்டு இன்னைக்குன்னு சொல்லுவேன். பட் என்னைக்கும் எல்லா பாடல்களும் வெற்றி அடைகிறதுக்கு காரணம் அந்த கதை அம்சம் தான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு மெலோடி சாங்னா மகளே என் மகளேங்கிறது தான் சொல்லுவேன். சார், உங்களுக்கு எஸ்பிபி சார் பல ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு, பேரலி யேசுதாஸும் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. உங்களோட ஃபேவரட்னா எஸ்பிபியே யேசுதாஸ் சார்? எல்லாரும் ஏன் மலேசியா வாசுதேவன் சாரும் ஹிட் கொடுத்துருக்குறாங்க, நிறைய சிங்கர்ஸ் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் யாருக்குங்க எஸ்பிபி சார் பிடிக்காத மனிதர் யார் இருக்காங்க? அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி சிங்கர் இனிமே நான் பார்ப்பேங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. வருங்காலத்தை பற்றி சொல்றதுக்கு நான் ஒரு அஸ்ட்ராலஜர் கிடையாது. பட் ஃபுல் சிங்கர், எனி கைண்ட் ஆஃப் சாங், எந்த மொழி ஆனாலும் எந்த மாதிரி சாங் ஆனாலும் எக்ஸ்ட்ரானரியா பாடிட்டு இருந்தா ஒரே சிங்கர் எஸ்பிபி சார். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம காலேஜ் ஸ்கூலில் படிக்கும் போதே வி யூஸ் டு லவ் எஸ்பிபி சார். பெங்களூர்லேயே அவர் பாடினா கன்னடா பாடல்களாகட்டும் தமிழ் பாடல்களாகட்டும் வி யூஸ் டு ஹம் சம், நம்ம காய்கா பாடிக்கிட்டே அலையும். ஏன்னா அவர் தான் இந்த கமல் சார் படத்துல எல்லாம் சூப்பராக பாடியிருப்பார். பழைய கமல் சார் ஜெயசுதா படம் மறந்துட்டேன் படத்தோட பேர். அது வந்து தியேட்டருக்கு போய் பார்த்து வெளியில அந்த தப்பாவே பாடினாலும் ஜாலியாக சுற்றிட்டு அலையிற ஒரு பேர். ஏன்னா அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, அவ்வளோ நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. நம்ம அவர் அப்படி போயிருக்கோம். அவரோட எந்த பாட்டு பாடினாலும் எந்த மொழி பாடினாலும் அவர் அது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குங்கிறது. கம்ப்ளீட் சிங்கர். ஸோ டெஃபினட்டாக எஸ்பிபி சார் இந்த லிஸ்ட்லேயே நீங்கள் சேர்க்கக்கூடாது. அதர்வைஸ் எல்லா சிங்கர்ஸும் பிடிக்கும், எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க என்னோட பாடல்கள். உங்க லைஃப்ல மறக்க முடியாத படம்னா இது வரைக்கும் பண்ணதில்ல, எந்த படம் சொல்லுவீங்க, ஏன்? மறக்க முடியாத படமேங்கிறதே இல்லை.